10 நிமிஷத்தில் ரோட்டில் கிடைக்கிற மாதிரி டேஸ்டியான நூடுல்ஸ் வீட்டில் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பும் 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், நூடுல்ஸ் ஒட்டாமல் வர்றதுக்காக. தண்ணி கொதித்த உடனே இது கூட ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எந்த நூடுல்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நூடுல்ஸ் நல்லா வெந்த உடனே இது தண்ணியிலேருந்து எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் சேர்த்துட்டு இது கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆனியன் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன உடனே இது கூட 1/2 கப் அளவுக்கு கேப்சிகம், 1 கப் அளவுக்கு வெட்டின கேபேஜ், 1 கப் அளவுக்கு கேரட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நூடுல்ஸ் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷெஸ்வான் சட்னி, 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வேக வச்சா போதும். ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வேக வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த நூடுல்ஸ் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வேக வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சாஸ் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. கடைசியாக நான் கொஞ்சமாக லெட்யூஸ் ஆட் பண்ணுறேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், கலர் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான். வேண்டான்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸ் ரெடி. ஸ்ப்ரிங் ஆனியன் கூட ஆப்ஷனல் தான். இதை ப்ரிப்பேர் பண்ண உடனே நல்ல சூடாக சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் சொல்லுங்கள்.